நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளில் கூட சங்கீத 12வது அதிகாரம் சில குறிப்பிட்ட வசனங்களை நாம் அறிக்கை செய்து செபிக்க போகிறோம். 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம் நாம் அறிக்கை செய்வோமா? ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்வீர். நாம் செபிப்போமா? ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் ஆண்டவரே, இந்த நாட்கள்ல ஏழைகள், எளியவர்கள், திக்கற்ற பிள்ளைகள், அனாதைகள் விடுகிற பெருமூச்சை என் தேவனாகிய கர்த்தர் கவனித்து கேட்பதற்காக ஸ்தோத்திர ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல அவர்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கின்ற எல்லா சத்ருவின் சகல தந்திர கிரியைகளுக்கும் ஆண்டவரே, இந்த நாட்களில் ஏழைகளை, எளியவர்களை என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை காப்பாற்றுவதற்காக, பாதுகாப்பதற்காக, அவர்கள் விடுகின்ற பெருமூச்சை தேவனாகிய கர்த்தர் கேட்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இந்த நாளில் கூட உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரை மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த சொற்களாய் இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையில சுகம் இருக்கு, உடைய வார்த்தையில பலன் இருக்கு, உடைய வார்த்தையில ஆரோக்கியம் இருக்கு, உடைய வார்த்தையில பாதுகாப்பு இருக்கு. ஆண்டவரே, அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். 7 தரம் ஆண்டவர் உருக்கி ஆண்டவரே புடமிடப்பட்ட உடைய வார்த்தை ஆண்டவரே, இந்த நாளில் உடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் நீங்க விடுவிக்க போறதற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திர ஏசப்பா. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல ஏசப்பா, கர்த்தரோட பிள்ளைகளை நீங்க காப்பாற்றி அவர்களை பாதுகாத்து ஆண்டவரே வழிநடத்த போகிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திர ஏசப்பா. எல்லா கர்த்தரோட பிள்ளைகளை நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஊழியர்களை, அன்று திக்கற்ற பிள்ளைகள், ஏழைகள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் அன்று விசாரிப்பதற்காக, பொறுப்பேற்றுக் கொள்வதற்காக, அவங்க விண்ணப்பத்தை கேட்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென்.